நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால உங்களுடைய வேண்டுதல், பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா, ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, பண கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய சுக்கிரவார சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையில் அமைந்த இந்த நாளில் எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபட்ட பிறகு தொடங்கினாலே நிச்சயம் அந்த காரியத்தில் வெற்றி உண்டுங்க. விநாயகர் வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு நாள்னா சங்கடகட சதுர்த்தி நாள்கள். தேய்பிரையில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி என்று விநாயகர் பெருமாளை எந்த முறையில் வழிபடலாம், மேலும் இந்த நாளை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை அனைத்தும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம்னா அது விநாயகர் பெருமாளுங்க. விநாயகர் குடி இருக்கக்கூடிய கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி அதிகம் இருக்குங்க. அதுவும் ஆலமரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டால் கூடுதல் பலன் உண்டு. விநாயகருக்கு உகந்த சதுர்த்தினால அருகம்புல் மாலை சாற்றி மனதார பிரார்த்தனை செய்து வந்தாலே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக விலகிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானை வழிபட உகந்த நாள்னா இந்த தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி ரொம்ப சிறப்பாக அமையும். அதனால்தான் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை சங்கடஹர சதுர்த்தின்னு நம்ம கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட சங்கடஹர சதுர்த்தியே இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த நாள் வந்திருப்பதால் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பணம் தொடர்பான அனைத்து விதமான சங்கடங்களை தீர்த்து வைப்பாருங்க இந்த விநாயகர். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த விநாயகருங்க. விநாயகர் பெருமாளுக்குரிய சதுர்த்தி திதி எந்த கிழமையில வருதோ அதை பொறுத்து நம்முடைய வேண்டுதலும் நாம் முன்வைக்கும் போது அந்த வேண்டுதல் விரைவில் நிறைவேறுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த வெள்ளிக்கிழமை, அதாவது சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை நாளில் சங்கடஹர சதுர்த்தி அமைந்து வந்திருப்பது நம்முடைய பண கஷ்டத்தை நீக்கக்கூடிய நாளாக நிச்சயம் இது மாற்றி தருங்க. அந்த வகையில் இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று சங்கடஹர சதுர்த்தி அமைந்திருக்கு. இந்த நாள் பார்த்தீங்கன்னா விநாயகருடைய ஆலயத்திற்கு சென்றோ இல்லைன்னா வீட்டிலே கூட நீங்கள் இந்த ஒரு வழிபாடே செய்யலாங்க. இந்த ஒரு வழிபாடு செய்யும்போது பணம் தொடர்பான கஷ்டங்கள் தீர்வதற்கான வழி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானின் அருளால் நிச்சயம் நீங்கள் பெற முடியுங்க. வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிர ஓரையான காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள, இல்லைனா மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள, இல்லைனா இரவு பார்த்தீங்கன்னா 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள இந்த ஒரு வழிபாடு செய்தால் சிறப்பான பலன் உண்டுங்க. சுக்கிர பகவானுக்குரிய தானியமாக சொல்லக்கூடிய வெள்ளை மொச்சியை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வெள்ளை மூச்சை தெய்வத்துக்கு சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்யும் போதே சுக்கிரனுடைய அருளை நீங்கள் பெறலாம். அந்த வகையில் இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் பார்த்தீங்கன்னா வெள்ளை மூச்சையை பயன்படுத்தி இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. ஒரு சிறிய கன்னத்திலோ அல்லைனா புதிதாக வாங்கிய அகல் விளக்கிலோ வெள்ளை மொச்சையை முழுமையாக நிரப்பி வச்சுட்டு அதற்கு மேலே கிழக்கு மஞ்சள் ஒன்றை வச்சிட வேண்டும். பிறகு மஞ்சளை பிள்ளையார் பிடித்து வைப்பது போல நேராக மொச்சையின் மேலே வச்சுட்டு அந்த மஞ்சள் கிழக்கை பிள்ளையாராக பாவித்து குங்குமம் வைத்திடுங்க. பிறகு என்ன செய்யணும்னா விநாயகர் பெருமாளுடைய படத்திற்கு முன்னாடி வச்சுட்டு தீபத்தை ஏற்றி வைத்து மலர்களாலும் அருங்கம்புல்லாலும் விநாயகரனுடைய போற்றிகளை சொல்லி மஞ்சள் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்க. இப்படி நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபடும் போதே பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான இனிப்பு பொருட்களில் ஒன்றான நெய்வேத்தியத்தை நீங்கள் படைத்து வழிபட்டால் கூடுதல் பலன் உண்டுங்க. இந்த அர்ச்சனை செய்து முடிந்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்துக்கலாம். அதே போல் இந்த வெள்ளை மொச்சையும் கிழங்கு மஞ்சளையும் காலையிலே நீங்கள் விநாயகருடைய பாதத்துக்கு முன்பாக வைத்திடுங்க. வழிபாட்டை நீங்கள் இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே செய்துக்கலாம். இந்த மொச்சையும் கிழக்கு மஞ்சள் முழுவதும் பார்த்தீங்கன்னா விநாயகருடைய பாதத்தில் அப்படியே இருக்கட்டுங்க. மறுநாள் காலையில் நீங்கள் கிழங்கு மஞ்சளை விநாயகரின் பாதத்தில் வச்சுட்டு மொச்சை பறவைகளுக்கு தானமாக போட்டுடுங்க. இப்படி நீங்கள் விநாயகர் பெருமானே வெள்ளிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா
அமைந்த இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்று செய்யக்கூடிய வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் தொடர்பான அனைத்து விதமான சங்கடங்களை நிச்சயம் தீர்த்து வைக்குங்க. விநாயகர் பெருமானின் அருளையும் சுக்கிர பகவான் அருளையும் ஒரு சேர பெறுவதற்கு இந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக அமையும். இந்த வழிபாட்டை முழுமையாக பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை தீர்ப்பதற்கான வழியை இந்த நாளில் நீங்கள் தேடிக்கலாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதினாலே விநாயகரை வழிபட வேண்டிய முக்கியமான நாள் தான். எனவே இந்த நாளில் காலையில் எழுந்து நீராடிய பிறகு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதிக்கு சென்று அவரை வழிபட்டு விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். அன்று முழுக்க விரதம் இருக்க முடியாதவங்க உபவாசம் இருப்பது நல்லது. இயலாதவங்க அரிசி தவிர்த்த உணவுகளை எடுத்துக்கலாம். வளர்பிறை சதுர்த்தியில் காலையிலும் தேய்பிறை சதுர்த்தி என்றால் மாலை நேரத்திலும் விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளலாங்க. விநாயகர் கோவிலுக்கு சென்று சங்கடஹர சதுர்த்தி பூஜையில் பங்கேற்று கொண்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா படிப்படியாக விலகிடும். பூஜைக்கு பின் வானத்தில் தெரியக்கூடிய சந்திரனை தரிசனம் செய்யணும். நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு நீங்கள் இந்த நாளில் அருகம்புல் சாத்தி வழிபடலாம். விநாயகர் பூஜைக்கு பின்னாடி சிற்றுண்டி சாப்பிட்டு விரதத்தை முடித்துக்கலாங்க. இந்த நாளில் இரவில் படுக்கையில் படுக்காமல் பாய் சாதாரண துணின்னு விரித்து தலையினை இன்றி படுக்க வேண்டுமா? ஏன் இந்த சங்கடஹர சதுர்த்திக்கு இவ்வளவு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா புராணத்தின்படி சந்திரனுடைய பார்த்தீங்கன்னா பேரழகனாக இருந்திருக்காரு. குளுமை வாய்ந்தவனும் சொல்லலாம். தன் அழகு குறித்த கர்ப்பம் கொண்டவன் ஒரு முறை பார்த்தீங்கன்னா அவன் கையிலைக்கு சென்ற போது அங்கே விநாயகருக்கு பார்த்துருக்காரு. விநாயகருடைய பருமனான உடலை கண்டதும் சந்திரனுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. விநாயகரை பார்த்து கேலியாக சிரித்திருக்காரு. எந்த பிள்ளையும் குண்டாக இருந்தால் அழகில்லை, அதை கண்டு கொஞ்சுவதற்காக அன்போடு சிரிக்கலாமே தவிர ஆணவம் கொண்டு உடற்கைடை செய்து சிரிக்கக்கூடாதுங்க. ஆனால் சந்திரன் அப்படியே சிரித்து விட்டான். இதனால் விநாயகருக்கு கோபம் வந்தவுடனே அழகு நிரந்தரமல்ல, அதை உலகுக்கு சொல்லும் வகையில் நீ தேய்ந்து மறைந்து விடுவாய்னு சாபம் விட்டாராம். சந்திரனும் பார்த்தீங்கன்னா உடனே ஒளியிழந்த வாடத் தொடங்கிட்டாரு. உலக குளுமையான நிலவும் இன்றி தடுமாறியது. தேவர்கள் விநாயகரை பார்த்தீங்கன்னா தஞ்சமடைந்திருக்காங்க. சந்திரனுடைய தவற்றை பொறுக்குமாறு வேண்டிக்கிட்டாங்க. சந்திரனும் மனம் திருந்தினாரு. பின்னர் விநாயகரை பணிந்து கொண்டு தன்னை மன்னிக்குமாறு வேண்டியிருக்காரு. விநாயகரும் பலவாறு பூஜித்தார். விநாயகருடைய மனம் இறங்கி இனி 15 நாட்கள் நீ மெல்ல வளர்ந்து முழுமையடைவாய், பிறகு 15 நாட்கள் தேய்வாய்னு இந்த பிரபஞ்சம் உள்ளவரை இப்படியே வளர்ந்து தேய்ந்து நிரந்தரமாக இருப்பாய். இதன் மூலம் உலகில உள்ளவங்க தங்கள் அழகினால் மனதை கொண்டு அடுத்தவரை அவமானப்படுத்தினால் என்ன நிகழும்னு தெரிந்து கொள்வாங்கன்னு எனும் வரத்தை எழுத்தாரு. அப்படிதாங்க சந்திரன் வரம் பெற்ற நாள் தான் தேய்பிறை சதுர்த்தி தினமாக கொண்டாடுறோம். சந்திரனுடைய சங்கடம் நீக்கிய நாளாக இருப்பது சங்கடஹர சதுர்த்தி. மேலும் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்துல கும்ப மாதம்னு சொல்லுவான். கும்பத்துல சூரியன் வரக்கூடிய மாதமே மாசி மாதமாக அமையுங்க. எல்லா தெய்வங்களும் சிறப்புமிக்க மாதமாக இந்த மாசி மாதம் அமைந்திருக்குது. அதனால மாசி மாதத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி விசேஷமான பலனை தருங்க. இந்த நாளில் தான் சந்திரன் பார்த்தீங்கன்னா விநாயகரை நோக்கி தவம் இருந்து அவருடைய அருளை பெற்றதாகவும் சந்திரனுக்கு விநாயகர் தரிசனம் தந்தருளிய நாளும் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் தேய்பிறை முடிந்து 4வது நாளுன்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம சங்கடஹர சதுர்த்தி நாளாக கொண்டாடிட்டு வரோம். தேய்பிறை சதுர்த்தியில் சந்திரன் உதயமாகும் போதே சந்திரனின் திதி இருப்பது சிறப்புங்க. அங்காரகனான செவ்வாயும் விநாயகர் பூஜித்ததன் மூலம் நவகிரக நாயகராக பார்த்தீங்கன்னா பதவி பெற்றாரு. ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா சந்திரனும் செவ்வாயும் பலம் குன்றி இருப்பவங்களும் கட்டாயம் இந்த சங்கடஹர சதுர்த்தி வழிபாட்டை மேற்கொண்டுவாங்க. உத்தராயண புண்ணிய காலத்துல வரக்கூடிய இந்த மாசி சங்கடஹர சதுர்த்தியில விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கான தீர்வு அளித்திடுங்க. இந்த நல்ல காலையில் எழுந்து குளிச்சு விட்டு விநாயகரை வழிபட்டு விரதத்தை தொடங்கலாம். இல்லாதவங்க ஒருவேளை உணவு உண்டு விரதம் இருக்கலாங்க. மாலையில் மீண்டுமே பார்த்தீங்கன்னா நீராடிட்டு விநாயகர் வழிபாட்டை ஈடுபடலாம். விநாயகரை வழிபடும் போது பார்த்தீங்கன்னா விக்கிரகமோ படமோ இருந்தால் அதற்கு பூஜைகள் செய்யணும். இருந்தாலும் புஞ்சலில் பிள்ளையார் பிடித்து அதற்கு பூஜை செய்து அதற்கு பின்னாடி விக்கிரகத்திற்கு பூஜை செய்யணுங்க. விநாயகருக்கு அஷ்டோந்திரங்களை சொல்லி வழிபடலாம். மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்து நீராடி பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகரின் படத்திற்கு முன்னாடி அலங்கரித்து பிறகு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா பால், தயிர், சந்தனம், பன்னீர் போன்ற 16 வகை பொருட்களால் நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனை கலந்து கொண்டா சிறப்பான பலன் உண்டுங்க.
அதே போல் அருங்கம்புல் கொண்டு அர்ச்சனை செய்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லையை நீக்கிடும், காரிய தடையை நீக்குங்க. பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.